விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தாராபுரம் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்தவர் ராமதாஸ் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகள் இந்துமதி. இந்துமதி கடந்த 2022 அரசு மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 520 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார். டாக்டர் ஆகும் கனவுடன் புதுச்சேரியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்த அவர் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 350 மதிப்பெண்கள் பெற்றார். ஆனால் அவருக்கு மருத்துவ படிப்புக்கான சீட் கிடைக்கவில்லை. இந்நிலையில் 2வது ஆண்டாக வீட்டில் இருந்து நீட் தேர்வு பயிற்சி மேற்கொண்ட நிலையில் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத போது தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதற்கு இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் ரகசியத்தை முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் உடனே சொல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நேற்று தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட திமுகவின் நீட் ரகசியம் அரசியல் நாடகம் குறித்து நான் பேசிய நிலையில் நாமும் மருத்துவர் ஆகிவிடலாம் என்கிற உயரிய லட்சியத்தோடு அல்லும் பகலும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை அவர்களுக்கு விடியா திமுக அந்த நீட் ரகசியத்தை சொல்லாமல் ரகசியம் இருப்பதாக பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசுதான் மாணவியின் மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அந்த நீட் ரகசியத்தை #டாடிசன் உடனடியாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழா வண்ணம் தடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீட் அச்சம் காரணமாக திண்டிவனம் அருகே மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ள நிலையில் இது குறித்து திமுகவை சாடியுள்ள பாமக தலைவர் அன்புமணி நீட்டை நீக்குவதாக கூறி ஏமாற்று நாடகம் நடத்தியவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தாராபுரம் கிராமத்தை சேர்ந்த இந்து என்ற மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். மாணவி இந்துவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவி கடந்த ஆண்டும் நீட் தேர்வு எழுதினார். அதில் 350 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் அவரால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை. நடப்பு ஆண்டிலாவது மருத்துவ படிப்பில் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக தீவிரமாக படித்து வந்தார். வரும் மே 5ஆம் தேதி நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கு வரும் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த ஆண்டும் நமக்கு வெற்றி கிடைக்காதோ என்ற அச்சத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்து அரசு பள்ளியில் படித்தவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார். ஆனாலும் நீட் தேர்வில் அதிக அளவு மதிப்பெண்களை பெற முடியவில்லை. இத்தகைய கிராமப்புற மாணவிகளின் மருத்துவ கல்வி கனவுக்கு நீட் தேர்வு தடையாக இருக்கிறது என்பதால் தான் அத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதை செய்ய மத்திய அரசு மறுக்கிறது. 2017ஆம் ஆண்டில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இதுவரை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தும் ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை. மாணவ மாணவிகள் மத்தியில் தவறான நம்பிக்கையை ஏற்படுத்திய அவர்கள்தான் மாணவி இந்துவின் தற்கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். மருத்துவ கல்வியின் தரத்தை அதிகரிக்கவும் மருத்துவ கல்வி வணிகமயமாவதை தடுக்கவும் நீட் தேர்வு எந்த வகையிலும் உதவவில்லை என்பதை கடந்த 8 ஆண்டு கால புள்ளி விவரங்களில் இருந்து மத்திய அரசு அறிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை உணர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்குடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.